வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சரவணன். சரிங்களா, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கான அந்த குரூப் 4 குரூப் 2க்கான தமிழ் சிலபஸ் மொத்தத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து நம்ம சரியாக வந்து கரெக்டாக அடிக்கணும்னா இந்த புணர்ச்சி விதியுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா, ஸோ இப்போ வந்து புணர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட வகைகள் வந்து என்னென்ன இருக்குது, அது எந்தெந்த விதிகளெல்லாம் வந்து புணருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன பார்ப்போம்னா, புணர்ச்சினா என்ன, அதோடைய வகைகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு அது எப்படிலாம் புணருது, அதற்கான விதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து புணர்ச்சினா வேறு ஒன்றும் இல்லைங்க, இரண்டு சொற்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் வந்துட்டு புணர்ச்சி. சரிங்களா, இரண்டு சொற்கள் இருக்குது, அதற்கு இடையில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றம், ஒரு எழுத்து மறையலாம், இல்லை ஒரு எழுத்து வந்து தோன்றலாம், இல்லை வந்துட்டு அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வரலாம். சரிங்களா, எந்த ஒரு மாற்றம் இல்லாமையும் வரலாம். சரிங்களா, இப்போ வந்துட்டு பாருங்கள், புறம் 400. சரிங்களா, புறம் 400. சரிங்களா, புறமும் 400 சேர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா புறநானூறு அப்படின்னு சொல்லி புணருது. சரிங்களா, புணருதுன்னா இணைதல், அதில் ஏதோ ஒரு மாற்றம் வந்து வரலாம், இல்லைன்னு வரலாமே இருக்கலாம். சரிங்களா, ஸோ புறம் 400 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதியிருக்கோம். இங்கே வந்து எடுத்துக்காட்டு வந்து எழுதியிருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு நிறைய குழம்புவீங்க. நீங்கள் நிலைமொழினா என்ன சார், வருமொழினா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து குழம்புவீங்க. வேறு ஒரு குழப்பமுமே இதில் வந்துட்டு வேணாம். சரிங்களா, இந்த முதல் சொல் வருது பார்த்திங்களா, அதுதான் வந்துட்டு நிலைமொழி. சரிங்களா, அதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய மொழி வருமொழி. சரிங்களா, நிலையாக இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நிலைமொழி, அதை தொடர்ந்து வரக்கூடியது வருமொழி. சரிங்களா, புறம் என்பது வந்து நிலைமொழி, 400 என்பது வந்துட்டு வருமொழி. சரிங்களா, இதை வந்துட்டு இது பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா வகைப்படுத்துவாங்க. சரிங்களா, இந்த உயிரீறு மெய்யீறு, உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து குழப்புவாங்க. சரிங்களா, ஈஸியாக வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உயிர் ஈறு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உயிர் ஈறு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலைமொழின்னு சொன்னால் பார்த்தீங்களா, நிலைமொழினா என்ன, முதல் சொல். சரிங்களா, அந்த முதல் சொல்லில் இறுதி எழுத்து, அதாவது நம்மளுக்கு புணர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலைமொழி சொன்னால் பார்த்தீங்களா, அதாவது முதல் சொல்லும் இரண்டாவது சொல்லும். சரிங்களா, முதல் சொல்லினுடைய கடைசி எழுத்தும் இரண்டாவது சொல்லினுடைய முதல் எழுத்தும். சரிங்களா, இது ரெண்டும் வந்து இணைந்து புணரும். சரிங்களா, இதுதான் வந்துட்டு புணர்ச்சி. சரிங்களா, இப்போ வந்துட்டு நிலைமொழினா என்ன நம்ம பார்த்தோம், முதல் வர்றது நிலைமொழி. சரிங்களா, இப்போ உயிர் ஈறு அப்படின்னா என்ன சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் வந்துட்டு என்ன இருக்குன்னா, நிலைமொழியில் உயிர் ஈறு மெய்யீறு அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. சரிங்களா, அதாவது நிலைமொழின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதனுடைய இறுதி எழுத்தை பாருங்கள். சரிங்களா, இப்போ வந்துட்டு வாழை ப்ளஸ் மரம். சரிங்களா, வாழை மரம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து புணரும். சரிங்களா, நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்துட்டு உயிர் ஈறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, உயிர் ஈறுனா நிலைமொழின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதனுடைய இறுதி எழுத்து வந்து பாருங்கள் வாழை தானே, வாழை. சரிங்களா, அதில் அதை எப்படி நம்ம பிரிக்கலாம், எள்ளு ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கலாம். சரிங்களா, எள் ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஐ வந்து வருது பார்த்தீங்களா, ஐயில் தான் வந்து முடியுது, ஏதாவது ஒரு உயிரெழுத்தில் வந்து முடியுது. உயிர் ஈறு, அதாவது இறுதியில் வந்துட்டு ஒரு உயிரெழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது வந்து உயிர் ஈறு. அதே இது இங்கே பாருங்கள், பொன் கூட்டல் வண்டு, பொன் வண்டு. சரிங்களா, பொன் கூட்டல் வண்டு, பொன் வண்டு. நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருக்குது. சரிங்களா, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய் எழுத்தாக வந்துருக்கு, அதனால் இது வந்து மெய் ஈறு. சரிங்களா, மெய் ஈறு. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், அடுத்து வருமொழியினுடைய முதல் எழுத்து. சரிங்களா, வருமொழியினுடைய முதல் எழுத்து, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் வந்து இணைவது தான் வந்து புணர்ச்சி. சரிங்களா, புணர்ச்சி. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தோம், வருமொழியை பொறுத்து வந்து ரெண்டு வகையாக வந்து சொல்லுவோம், உயிர் முதல் மெய் முதல். சரிங்களா, அதாவது வருமொழினா என்ன, இரண்டாவது பகுதி சொன்னோம் பார்த்தீங்களா, இரண்டாவது சொல். சரிங்களா, முதல் சொல் வந்துட்டு நிலைமொழி, இரண்டாவது சொல் வந்துட்டு வருமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து நல்லா பாருங்கள். அப்போ இரண்டாவது பகுதியை தான் நம்ம வந்து பார்க்கணும். உயிர் முதல் அப்படின்னா என்னென்னா, இரண்டாவது பகுதியில் முதல் லெட்டர் பாருங்கள், முதல் எழுத்து பாருங்கள், ஈன்றது என்ன, ஒரு உயிரெழுத்து. சரிங்களா, ஈன்றது வந்து ஒரு உயிரெழுத்து. வாழை ப்ளஸ் இலை, வாழை இலை, இது வந்து உயிரெழுத்த தொடக்கமாக வந்து வர்றதுனால இது வந்து உயிர் முதல். சரிங்களா, உயிர் முதல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெய் முதல். சரிங்களா, மெய் முதல்னா என்ன,
அந்த வருமொழியை வந்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா. வருமொழியை வந்து இப்போ பார்க்க போகிறோம். நம்ம என்ன பார்க்குறோன்னா வாழை ப்ளஸ் மரம் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. அப்போது மான்றது வந்து நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம், இம்மு கூட்டல் ஆ, இம்மு கூட்டல் ஆன்னு சொல்லி பிரிக்கிறோமா. அப்போது முதல் எழுத்து என்னவாக இருக்குது, ஒரு மெய்யெழுத்தாக இருக்குது சரிங்களா, ஒரு மெய்யெழுத்தாக இருக்குது. அப்போ இது என்னது, மெய் முதல்ல வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. அங்கே வந்து உயிர் வந்து உயிரெழுத்து வந்து இறுதியில் வருது, நிலைமொழியில் இறுதியில், இது வந்து முதல்ல வருது சரிங்களா. குழப்பிக்க வேணாம், ஒரு டைம் 2 டைம் வந்து பாருங்கள், நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வகைகள், புணர்ச்சியினுடைய வகைகள், இதுதான் வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து முக்கியமாக வந்து பார்க்க போகிறோம். புணர்ச்சியோட வகைகள் வந்து எப்படி எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இயல்பு புணர்ச்சி இருக்குது, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. அதாவது நிலைமொழி நம்ம சொன்ன பார்த்தீங்களா, முதல் பகுதி, அடுத்து வருமொழி இரண்டாவது பகுதி. அந்த முதல் பகுதியினுடைய கடைசி எழுத்து அதாவது சரிங்களா இறுதி எழுத்தும், வருமொழி அந்த இரண்டாவது பகுதியினுடைய முதல் எழுத்தும், இது ரெண்டும் தான் வந்து இணைந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, இல்லை இயல்பாக வரப்போகுது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. அது ரெண்டும் இணையும் பொழுது, அந்த 2 எழுத்துக்களும் இணையும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வந்துச்சுன்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி சரிங்களா. சொன்னால் பார்த்தீங்கன்னா வாழை ப்ளஸ் மரம், வாழை மரம், ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா, அப்படியே வந்திருக்கு சரிங்களா. நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்து வரும் பொழுது எந்த ஒரு மாற்றமுமே வந்து இங்கே இல்லை சரிங்களா, இயல்பாக வந்து வந்திருக்கிறதுனால இது வந்து இயல்பு புணர்ச்சி சரிங்களா. அடுத்து வந்துட்டு விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சினா என்ன, விகாரம்னா ஏதோ ஒரு மாற்றம் சரிங்களா. நிலைமொழி அதாவது முதல் பகுதி, வருமொழி இரண்டாவது பகுதியில் வந்து ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது, 2 எழுத்தும் சேர்றப்ப, அந்த கடைசி எழுத்தும் இதனுடைய முதல் எழுத்தும் சேர்றப்போ ஏதோ ஒரு மாற்றம் வந்து நிகழுது, அதை தான் வந்துட்டு இங்கே நம்ம வந்து விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரிங்களா. இப்போ வந்துட்டு பாருங்கள், விகார புணர்ச்சியில் வந்து 3 இது இருக்குங்க சரிங்களா. ஒன்று தோன்றல், அதாவது ஏதோ ஒரு எழுத்து தோன்றுது சரிங்களா, அந்த ரெண்டு எழுத்தும் சேர்றப்போ ஏதோ ஒரு எழுத்து வந்து தோன்றுறது. அடுத்து திரிதல், ஏதோ ஒரு எழுத்து வந்து திரிஞ்சு போகுது சரிங்களா, அது வந்து வேற ஒரு எழுத்தாக வந்து மாற்றம் பெறும் சரிங்களா, மாறும் சரிங்களா, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்துட்டு கெடுதல் சரிங்களா, ஒரு எழுத்து கெட்டே போயிடும், அந்த இடத்துல அந்த எழுத்து வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. இப்போ நல்லா பாருங்கள், என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு தோன்றல் சரிங்களா. இப்போ நல்லா பாருங்கள், பள்ளி இது வந்து நிலைமொழி, கூடம் அடுத்து வர்றதுனால வருமொழி, பள்ளியும் கூடமும் இது ரெண்டும் சேர்றப்ப என்ன ஆகுதுன்னா பள்ளி கூடம் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்கன்னா. இங்கே வந்துட்டு பாருங்கள், இக்கு அப்படின்ற ஒரு எழுத்து வந்து நம்மளுக்கு வந்து தோன்றுறது சரிங்களா, இக்கு அப்படின்ற எழுத்து வந்து தோன்றுறது, அதனால் இது வந்து தோன்றல் விகாரம் சரிங்களா, தோன்றல் விகாரம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரிதல்னால் என்ன சொன்னோம், திரிஞ்சு போகிறது, அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா. கொஞ்சம் நல்லா பாருங்கள், பல் நிலைமொழி சரிங்களா, பசை இது வந்து வருமொழி சரிங்களா. இப்போது இது என்ன ஆகுது, இது ரெண்டும் வந்து இணையிறப்ப இந்த இல்லும் பாவும் இது ரெண்டும் வந்து இணைய போகிறப்ப இந்த இல்லு அப்படின்ற எழுத்து வந்து இற்று அப்படின்னு சொல்லி மாறுது சரிங்களா. இல்லுன்றது வந்துட்டு என்னவா மாறுது, இற்றா வந்து மாறுது சரிங்களா. மாறுறப்ப என்ன ஆகும், திரியுது சொன்னால் பார்த்தீங்களா, பல் ப்ளஸ் பசை பற்பசை அப்படின்னு சொல்லி மாறுது பார்த்தீங்களா. இதுதான் வந்துட்டு திரிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா, திரிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன, கெடுதல் சரிங்களா. கெடுதல் என்ன சொன்னோம், ஒரு எழுத்து கெட்டு போகிறது, அந்த இடத்துல இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போது நல்லா பாருங்கள், மரம் சரிங்களா, மரம் ப்ளஸ் வேர் சரிங்களா, மரம் ப்ளஸ் வேர் இருக்கா. இதில் பாருங்கள், அது வந்து புணர்ந்து வர்றப்போ எப்படி வருது, இந்த இம்முன்றது வந்து காணாமல் போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு சரிங்களா. கெட்டு போயிட்டு மரம் ப்ளஸ் வேர் மரவேர் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துடுச்சு பார்த்தீங்களா, கெட்டு போயிடுச்சு, ஒரு எழுத்து வந்து கெட்டு போயிடுச்சு சரிங்களா. இப்படி வர்றது வந்துட்டு கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புணர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நிலைமொழி வருமொழி என்ன, நிலைமொழினா நிலையாக ஒரு இடத்துல நிற்கிறது சரிங்களா, வருமொழினா அடுத்து வர்றது, அதை அடுத்து வர்றது வருமொழி. எதுக்கும் இடையில் வந்து புணர்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்துக்கும் வருமொழியினுடைய முதல் எழுத்துக்கும் இடையில தான் வந்து இந்த புணர்ச்சியானது வந்து நடக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன சொன்னோம், நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன நம்ம வந்து சொல்லிட்டோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு உயிர் முதல்னா என்ன, மெய் முதல்னா என்ன, உயிர் ஈறுனா என்ன, மெய் ஈறுனா என்ன. ஈறுனாலும் எல்லாம் ஞாபகம் கடைசி சரிங்களா, முதல் எழுத்தினுடைய முதல் அந்த சொல்லினுடைய கடைசி பகுதி நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா கடைசி எழுத்து. அடுத்து வருமொழியினுடைய முதல் பகுதி, இது ரெண்டுக்கும் தானே மாற்றம் வருது. அப்போ முதல், உயிர் முதல், மெய் முதல்,
அதை வச்சு நம்ம வகைப்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்து புணர்ச்சியினுடைய வகைகள்னு சொல்லி ஒரு 2 வகைகள் வந்து பார்த்தோம். சரிங்களா? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. சரிங்களா? இயல்பு புணர்ச்சி இயல்பாகவே புணர்ந்துடும். விகார புணர்ச்சியில் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? மாற்றங்கள் ஏற்படுறதுனால அது வந்து விகார புணர்ச்சி. சரியா? இதில் வந்து 3 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லி 3 வகை வந்து பார்த்தோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த விதிகள் எந்தெந்த விதிகளெல்லாம் வந்து புணருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, see you tomorrow. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.